கனடாவுக்கான MV சன்சி கப்பலின் பயணம். இரண்டாயிரங்களில் சேவையிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த MV சன்சி என்று அழைக்கப்படும் பழைய கப்பல் 2010ஆம் ஆண்டில் இலங்கையை சேர்ந்த ஒரு குழுவினரால் அதிக பணம் முதலீடு செய்யப்பட்டு சிறந்த முறையில் மறுசீரமைக்கப்பட்டது. அவர்கள் எவ்வாறு நிதியை சேகரித்து வடக்கு நாடுகளுக்கு ஒரு துணிச்சலான பயணத்தை மேற்கொண்டார்கள் என்பதை இந்த கட்டுரை விவரிக்கிறது. MV சன்சி என்ற கப்பல் முதலில் ஹெரின் பேனிக் 19 என அழைக்கப்பட்ட ஒரு ஜப்பானில் கட்டப்பட்ட சரக்கு கப்பலாகும். பின்னர் 2010ஆம் ஆண்டு இந்த கப்பல் வழியாக 492 இலங்கை தமிழர்கள் கனடாவுக்கு சென்றனர். பழைய கப்பலாகவும் கவனிப்பாரற்ற நிலை காரணமாகவும் ஒழித்து கைவிட திட்டமிடப்பட்ட இந்த கப்பல் தாய்லாந்தில் இருந்து 3 மாத பயணத்திற்கு பிறகு வான்கூவர் தீவுக்கரை அருகே கனேடிய கடற்படையால் நிறுத்தப்பட்டது. MV சன்சி வந்தடைந்த நிகழ்வானது குறிப்பாக இலங்கையில் நீடித்திருந்த உள்நாட்டு போர் சூழலில் கனடாவின் குடிவரவு சட்டங்களும் அகதிகளுக்கான தீர்மான நடைமுறைகள் மீதான கவனத்தை அதிகரித்தது. MV சன்சி கப்பலை மீளமைக்க தேவையான நிதியை திரட்ட 492 பேரை கொண்ட ஒரு குழு ஒருமித்தமாக செயல்பட்டது. கனடாவை நோக்கிய பயணத்தில் பங்கேற்க விரும்பிய அனைவரிடமிருந்தும் நிதி சேகரிக்கப்பட்டது. அந்த நிதி கப்பலை மறுசீரமைக்க மட்டுமல்லாமல் பயணத்தில் கலந்து கொள்ளவிருந்த அனைவருக்கும் தேவையான உபகரணங்கள், உணவுப் பொருட்கள், தானியங்கள் மற்றும் சமையல் சாதனங்கள் ஆகியவற்றை வாங்கவும் பயன்படுத்தப்பட்டது. இந்த கப்பல் கனடாவை நோக்கி செல்லும் நோக்கத்துடன் தாய்லாந்தில் இருந்து புறப்பட்டது. அந்த ஆண்டின் 4வது மாதத்தில் தென்கிழக்கு ஆசிய நாடான தாய்லாந்திலிருந்து மறுசீரமைக்கப்பட்ட அந்த கப்பலானது வட அமெரிக்காவை நோக்கி தனது பயணத்தை ஆரம்பித்தது. இந்த கப்பல் கனடாவில் புகலிடம் கோரி வந்த 492 இலங்கை தமிழர்களை ஏற்றிச் சென்றது. அந்த கப்பலில் கடல்சார் திட்ட மேற்பார்வையாளர், ஒரு பொறியியல் நிபுணர், பயணப்பாதை வழிகாட்டி மற்றும் பல்வேறு பயணிகள் இருந்தனர். இந்த குழுவில் இளைஞர்கள், யுவதிகள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் நோயாளிகளும் இருந்தார்கள். முக்கியமாக அவர்களில் சிலர் போர்வைகள், மருத்துவ உதவிகள் மற்றும் போஷாக்கான உணவுகள் தேவைப்படக்கூடியவர்களாகவும் கடல் கடந்து செல்லும் போது ஏற்படும் காலநிலை மாற்றங்களுக்கு தயாராக இல்லாதவர்களாகவும் இருந்தார்கள். அந்த நீண்ட கடற்பயணத்தின் போது குழுவினர் பலவிதமான சிக்கலை எதிர்கொண்டனர். சில சமயங்களில் கப்பலில் பழுதுகள் ஏற்பட்டதால் பயணம் நிறுத்தப்பட்டது. அந்த நேரங்களில் கப்பல் இடைவிடாமல் அலைமோதிக் கொண்டிருந்தது. பயணிகள் அனைவரும் ஓய்வெடுப்பார்கள். ஒரு முறை சரியான நேரத்தில் விழித்தெழுந்த ஒருவரின் அவதானத்தால் கப்பல் ஒரு பனிமலையுடன் மோதி விபத்து ஏற்படாமல் தடுக்கப்பட்டது. துரதிர்ஷ்டவசமாக ஒரு ஆஸ்துமா நோயாளி பயணத்தின் போதே உயிரிழந்தார். அவரின் உடல் கடலின் ஆழத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. பயணத்தின் முழுவதும் பல்வேறு துன்பங்களும் சவால்களும் தொடர்ந்த போதிலும் அந்த பயணிகள் மனதில் இருந்த நம்பிக்கையை விடவில்லை. பருவநிலைகள் கடுமையான போதும், அலைகள் பேரழுத்தமடைய தொடங்கிய போதும் அவர்கள் கற்பனையில் வைத்திருந்த பாதுகாப்பான கனேடிய மண் என்ற இலக்கை அவர்கள் பிரகாசமாக கண்டு கொண்டிருந்தார்கள். வந்து சேர்ந்து விட்டோம் என்பதை குறிக்கும் கொடி தென்பட்ட போது பயணிகளின் உள்ளங்கள் நம்பிக்கையால் நிரம்பின. அவர்கள் எதிர்நோக்கிய இடம்
அருகில் வர வர அங்கிருந்த மக்களும் பாதுகாப்பு ஆட்களும் அன்போடு வரவேற்று நெஞ்சார கவனித்தனர். 3 மாத பயணத்திற்கு பிறகு 2010 ஆகஸ்ட் 13 அந்த கப்பல் வான்கூவர் தீவுக்கரை அருகே வந்து சேர்ந்தது. அவர்கள் கனடாவை வந்தடைந்ததும் கனேடிய இராணுவத்தினர் மற்றும் சட்டத்துறையினர் அவர்களை சந்தித்து அவர்களிடம் தேவையான விசாரணைகளை நடத்தினார்கள். அந்த குழுவில் பயணக்கதையின் துணை எழுத்தாளரும் இருந்தார். பொருளாதார பிரச்சனைகளால் MV சன்சி கப்பலானது பழுதடைந்து காணப்பட்ட போதெல்லாம் MV சன்சி என்ற கப்பலை மீண்டும் கடலில் காண வேண்டும் என்ற விருப்பம் பலருக்கும் நீண்ட காலமாக இருந்தது. ஆனால் இந்த பயணம் அந்த கனவை நனவாக்கும் ஒரு பயணமாக அமைத்தது. இடம்பெயர்வு மற்றும் வன்முறைக்கு காரணமாக அமைந்த இலங்கை உள்நாட்டுப் போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த பின்னணியில் இந்த MV சன்சி கப்பல் வந்தடைந்தது. 2010 ஆண்டில் MV சன்சி கப்பல் வட அமெரிக்காவுக்கு சென்ற பயணம் கடுமையானதும் அதே சமயம் மகிழ்ச்சியூட்டுமானதுமான ஒரு சாதனை பயணமாக இருந்தது. பயணத்தில் இருந்த அனைவரின் உறுதியும் வடக்கு நாடுகளை அடைய வேண்டுமென்ற அவர்களுடைய துணிவும் மற்றும் சமுதாய ஆதரவும் இந்த அற்புதமான கடல் பயணத்தை சாத்தியமாக்கியது. எழுத்து இவள் கௌஷி.